Welcome guys, welcome to Mutual Grid Tutorial. இன்றைக்கி நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லா 2007 ரிலீஸான பில்லா அந்த மூவியோட டைப்போகிராஃபி தான் இன்றைக்கி நம்ம டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். இன்னைய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் எதுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் தெரியாத பிகினர்ஸ்க்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் ஃபோட்டோஷாப் தெரியாத பிகினராக இருந்து நீங்கள் எடுத்தோடனே நல்ல ஃபோட்டோஷாப் நல்ல அட்வான்ஸ் ரிசல்ட் வர மாதிரி நீங்கள் ஃபோட்டோஷாப் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களோட சேனல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் ஈஸியாக கற்றுக்கலாம். எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்களோட சேனல் லிங்க்கை ஷேர் பண்ணி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ எங்களுக்கு அதிக வியூவர்ஸ் அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் வர நாங்கள் அடுத்த லெவல் டுட்டோரியல்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். சரி, வாங்க இன்னைய வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைப்போகிராஃபி செய்கிறதுக்கு நமக்கு முக்கியமான தேவையான விஷயம் வந்து இந்த பென் டூல் வந்து நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இதுக்கான ஆல்டர்னேட்டிவும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். சரி, ஃபஸ்ட்டு ஃபைலில் போய் நியூவில் போய்ட்டு ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டாக்குமெண்ட் எனக்கு வந்து நான் வந்து பிளாக்கில் ஃபில் பண்ணணும். ஸோ நான் ஃபில் டூல் எடுத்துகிட்டு பிளாக் கலர் சூஸ் பண்ணிவிட்டு பிளாக் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நியூ லேயர் போட்டுருங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ பென் டூல் நமக்கு தேவை. ஸோ பென் டூலை கிளிக் பண்ணி பென் டூல் உங்களுக்கு தெரில அப்படின்னா நான் வந்து தமிழில் எப்படி பென் டூல் வந்து யூஸ் பண்ணுறது, பென் டூல் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து இருக்குது, பார்த்துக்குங்க. இப்போ நான் வந்து பில்லா டைப்போகிராஃபியில் ரெண்டு சைடுமே ஒரு டிசைன் இருக்கும். ஃபஸ்ட் நான் அந்த டிசைன் நான் ட்ரா பண்ணுறேன். இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் நான் இதிலே கொடுத்துறேன். நீங்கள் பென் டூல் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வரலன்னா நீங்கள் அந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து பின்னாடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து ஃபோட்டோஷாப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ண முடியல, நான் எடுத்தோன்னே எனக்கு வந்து ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆல்டர்னேட்டிவ் ரொம்ப சிம்பிள். நீங்கள் டேரெக்டாக கடைசியில் ஸ்கிப் பண்ணி கூட நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துக்கலாம். பட் ஃபோட்டோஷாப் கற்றுக்கணும் அப்படின்றவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா பென் டூல் தான் ரொம்ப முக்கியமான டூல். இந்த பென் டூல் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பும் கற்றுக்க முடியாது, அடுத்த லெவல் சாஃப்ட்வேர்ஸும் நீங்கள் வந்து கற்றுக்க முடியாது. எல்லாத்துக்கும் பென் டூல் முக்கியமாக தேவை. ஸோ அப்போ நான் பென் டூலை யூஸ் பண்ணி அந்த ஷேப் எனக்கு எப்படி இருக்குன்னு சரியாக ஞாபகம் இல்லை, இருந்தாலும் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் வந்து அந்த ஷேப் வந்து இப்போ டிசைன் பண்ணுறேன். எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள் பென் டூலில். இப்போ இது வந்து பார்த்தா தான் வந்திருக்கும். இதை நான் இப்போ செலெக்ஷனாக மாற்ற ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் கொடுக்குறேன். எனக்கு இப்போ செலெக்ஷனாக வந்துருச்சு. ஓகே கொடுத்துட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க, ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க, இந்த இடத்த ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் நியூ லேயர் போட்டு இப்படி ஒரு ஷேப் வரும்னு நினைக்கிறேன். இந்த ஷேப் ட்ரா பண்ணிவிடுங்க. எனக்கு அந்த ஷேப் சரியாக ஞாபகம் இல்லாதனால நான் வந்து இப்போ ஓரளவு ரஃபாக வரைகிறேன். நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் வச்சு இந்த ஷேப் ட்ரா பண்ணுங்கள். நான் ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்காது, நீங்கள் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் டக்குன்னு போட்டு இந்த ஷேப் நான் வந்து இப்போ முடிக்கிறேன். அதாவது இப்போ நான் எதுக்கு நான் இது சொல்லித்தரேன்னா நீங்கள் இந்த ஷேப்பே தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வேறு வழியில் இந்த ஷேப் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். நீங்களாக டிசைன் பண்ணணும்னு நினச்சா இந்த ஷேப் வந்து நீங்களாக கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இதை நம்ம வந்து டிசைன் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இந்த இடத்துல சில கேப்ஸ்லாம் வேணும். அந்த கேப்ஸ்லாம் எரேசர் டூல் எடுத்து வச்சு எரேஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிக்கங்க. நான் வரைஞ்சிருக்க வந்து தப்பு தான் எனக்கே தெரியுது, பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் வந்து இதை வரைஞ்சி காமிக்கிறேன். சரி, ஓகே, இப்போ இந்த ரெண்டு லேயரும் நான் ஒரே லேயராக மெர்ஜ் பண்ணலான் இருக்கேன். ஸோ ரெண்டு லேயரையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் லேயர்ஸ் கொடுங்க, ரெண்டும் மெர்ஜ் ஆகிடும். இதை எடுத்து ஓரமாக வைங்க. இப்போ இதே லேயரை நான் டூப்ளிகேட் பண்ண போகிறேன், இந்த லேயர் 2. ஸோ ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கொடுங்க, டூப்ளிகேட் ஆகிடும்.
இப்போ இது இந்த சைடு வர்றதுக்கு இந்த சைடு திரும்பி இருக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம என்ன பண்ணுங்கள், எடிட்டில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்தீங்கன்னா இந்த சைடு திரும்பிடும். ஓகே, இப்போ மறுபடியும் இந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணி சைஸ் நான் குறைச்சிக்கிறேன். குறைச்சிங்களா? ஓகே, இப்போ இந்த ஒரு லேயரை மட்டும் கிளிக் பண்ணி மூவ் பண்ணி வச்சுங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு. இந்த 2 லேயரும் இப்போ நீங்கள் வந்து ஒன்றா மெர்ஜ் பண்ணிக்கலாம். சரி, ரைட்டு. இப்போ நம்ம அந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தடுக்கு வரும். இந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இப்போ அதே மாதிரி கீழேயும் ஒரு ஷேப் வரும். நான் ஃபஸ்ட்டு அந்த ஷேப்பை வரைஞ்சி காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெத்தடுக்கு போகலாம். எனக்கு ஷேப் சரியாக ஞாபகம் இல்லை. நீங்கள் பேப்பர் ஒர்க் பண்ணி கூட நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணலாம். எனக்கு எவ்வளோ அளவு ஞாபகம் இருக்கோ நான் அவ்வளோ அளவு நான் வரைகிறேன். சரி, ஓகே. மறுபடியும் நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணி இப்போ நான் வந்து டூப்ளிகேட் பண்ணி இது பண்ண போகிறேன். இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி லேயர் வியை காப்பி கொடுத்துட்டு அதே மாதிரி எடிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுங்க, திரும்பிடும், எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். மறுபடியும் இந்த 2 லேயரும் சேர்த்து ஒன்றா மெர்ஜ் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் லேயர் கொடுத்தீங்கன்னா 2 இப்போ ஒன்றா இதாகிடும். இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெத்தடுக்கு வருவோம். ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இதில் இருக்கலாம் டெலீட் பண்ணிடுவோம். ஸோ Ctrl+A போட்டுட்டு டெலீட் பண்ணிடுங்க. நீங்களாக செய்கிறவங்க டெலீட் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணுறவங்க டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த செலெக்ஷன் போகிறதுக்கு செலக்டில் போய் டீசெலக்ட் கொடுத்துருங்க. ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரஷ் செட்டு ஒன்று வந்து கொடுத்துருக்கேன். இந்த ப்ரஷ் செட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். டைரெக்டாக அந்த செட்டு வந்து நமக்கு இதில் லோட் ஆகிடும். இந்த ப்ரஷ் செட்டில் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்படி கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த ஒரிஜினல் டிசைனை நான் செஞ்சு வச்சுருக்கேன். அதாவது பில்லா 1க்கு இந்த டிசைன் இருக்கும், பில்லா 2க்கு இந்த டிசைன் இருக்கும். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு எந்த டிசைன் யூஸ் பண்ணுமோ நீங்கள் அந்த டிசைன் யூஸ் பண்ணி. இப்போ நான் பில்லா 2 டிசைன் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு கிளிக் பண்ணுங்கள், வந்துடும். இப்போ இந்த சைடு வைக்கிறதுக்கு இது அப்படியே ரிவர்ஸில் திரும்பணும்ல, அதுக்கு என்ன பண்ணுங்கள், நேராக விண்டோவில் போய் ப்ரஷ் ஆப்ஷன் போங்க. இந்த இடத்துல ஃப்ளிப் ஒய்ன்னு இருக்குல்ல, ஃப்ளிப் ஒய்யை கிளிக் பண்ணுங்கள். சாரி, ஃப்ளிப் ஒய் இல்லை, ஃப்ளிப்ஸ் எக்ஸ். ரைட், ஃப்ளிப் எக்ஸ் மட்டும்தான். ஃப்ளிப் எக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது இந்த சைடு திரும்பிடும். ஓகே, நம்ம கிடச்சிருச்சா? அதே மாதிரி இங்கே இருக்க ப்ரஷ்ஷையும் கிளிக் பண்ணி சைஸ் குறைக்கிறதுக்கு பீக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிக்கோங்க. திருப்பி இந்த சைடு திரும்புறதுக்கு ப்ரஷ் செட் வந்து ஃப்ளிப் எக்ஸ் கொடுத்து அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த டிசைன் செட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நடுவில் வைக்கிற டெக்ஸ்ட், இதுக்கு ஆல்டர்னேட்டிவே இல்லை. இது நீங்கள் வந்து பென் டூலை யூஸ் பண்ணி தான் வரையணும், வேறு வழியே இல்லை. நீங்கள் இதை வந்து பென் டூல் யூஸ் பண்ணி வரைகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை அதாவது உங்களோட பேரை வந்து நீங்கள் பென் டூல் யூஸ் பண்ணி வரைகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பென்சில் ஒர்க், பேப்பர் பென்சில் எடுத்து ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். நான் ட்ரா பண்ணது எப்படி எடுத்துகிட்டு வந்து இதில் யூஸ் பண்ணுறதுன்றத அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். நியூ லேயர் போட்டுக்கோங்க. இது சும்மா ரஃப் ஒர்க் தான், இதில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பென்சில் எடுத்து ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு கர்வ், இப்படி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளோட முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் இந்த மாதிரி கர்வில் தான் இருக்கும், மற்ற நடுவில் இருக்க எல்லா எழுத்தும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்க போகுது. நீங்கள் இதை வந்து பென்சிலில் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒப்பாசிட்டி நல்லா நான் குறைச்சி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி லைனை போட்டுட்டு இப்போ நான் வந்து மனோஜ் அப்படின்ற பேர் எழுத போகிறேன். இந்த டெக்ஸ்ட்டில் இந்த டைப்பில் என்னதுன்னா, நேராக போடுற எல்லா லைனும், அதாவது இந்த மாதிரி வெர்டிகலாக போகிற எல்லா லைனும் வந்து திக்காக இருக்கும், ஹரிசாண்டலாக போகிற லைன் வந்து கொஞ்சம் இந்த லைனோட தின்னாக இருக்கும். இப்படி தான் இந்த டெக்ஸ்ட் வந்து டிசைன் பண்ணணும். இப்போ நான் வந்து இது டக்குன்னு எப்படி டிசைன் பண்ணுறேன் அப்படின்றத கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து அதையும் பார்த்து நீங்கள் எப்படி நான் அந்த டெக்ஸ்ட் டிசைன் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்களும் பேப்பர் பென்சில் ஒர்க் யூஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணுங்கள். ஓகே, டிசைன் பண்ணியாச்சு.
பேப்பர் ஒர்க்கில் டிசைன் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருங்க. கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணுங்க, எடுத்து தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜேபெக் ஃபார்மேட்டோ பிஎன்ஜி ஃபார்மேட்டோ ஏதோ ஒன்று சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து இப்போ வந்து பென்சில் பேப்பரில் ஒர்க் பண்ணால் தான் நான் நினச்சிக்கிறேன். அதை இப்போ போய் ஃபைலில் போய் ஓப்பனில் போய் எங்கே இருக்கோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சது ஒன்று இருக்குது, நான் இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே மூவ் கிளிக் பண்ணி இந்த கேன்வாஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து ட்ராக் பண்ணி விடுங்க. ஒப்பாசிட்டியை குறைச்சிக்கோங்க. சைஸ் வந்து கண்ட்ரோல் டி, அதாவது எடிட்டில் போய் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு இந்த செயின் லிங்கை கிளிக் பண்ணி அப்படியே இந்த ஹச் நீங்கள் வேல்யூஸும் கொடுக்கலாம். பழைய வருஷன் யூஸ் பண்ணுறவங்க ட்ராக் பண்ணுற ஆப்ஷன் இல்லைன்னா வேல்யூஸ் தான் கொடுக்கணும். கொடுத்து அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். எந்த அளவு வேணுமோ அந்த அளவு செட் பண்ணுங்கள். ஓகே, இந்த அளவு. இப்போ வந்து நீங்கள் வந்து பென் டூல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். நியூ லேயர் ஒன்று போட்டுக்கோங்க. இப்படியும் உங்களுக்கு பென் டூல் யூஸ் பண்ண வரலன்னா நீங்கள் வந்து இங்கே பாலிகானா லேசர் டூல் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா கிளிக் பண்ணி இந்த மாதிரி கையெடுத்து இந்த மாதிரி கிளிக் பண்ணிகிட்டே வரணும். உங்களுக்கு வந்து ட்ரா பண்ண வந்து இது வரும். பென் டூலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென் டூல் வந்து ஸ்மூத்தாக வரும், இது வந்து கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸாக வரும். பட் பென் டூல் தான் இதுக்கு வந்து நல்லது. நீங்கள் எப்படி இருந்தாலும் பென் டூலை கற்றுக்குங்க. உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் பெரிய ஆள் ஆகணும்னா பென் டூல் நீங்கள் கற்றுக்கிட்டே தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, நான் இப்போ ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். பென் டூல் யூஸ் பண்ண தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பென் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து ஒரு தனியாக ஒரு டுட்டோரியலே போட்டிருக்கேன். அந்த டுட்டோரியல் வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து பென் டூல் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டு அப்புறம் நீங்கள் வந்து இதுக்கு வந்து பென் டூல் யூஸ் பண்ணுங்கள். இப்போ செலக்ட் பண்ணிட்டோம். இந்த செலெக்ஷனை இப்போ நான் எப்படி வந்து ஏதாச்சும் பாத் ட்ரா பண்ணிட்டோம். இந்த பாத்தை நம்ம எப்படி இப்போ செலெக்ஷனை மாற்றுறது அப்படின்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் கொடுத்துட்டு மேக் செலெக்ஷன் வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் செலெக்ஷன் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல கேப் இருக்குல்ல, அந்த கேப்புக்கு மறுபடியும் நீங்கள் வந்து பாத் டூல் எடுத்து பாத் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேக் செலெக்ஷன் கொடுங்க. உங்களுக்கு ஒன்று வரும். இதில் வந்து சப்ட்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷேப் வந்துடும். இப்போ இதில் ஃபில் டூல் எடுத்து ஃபில் பண்ணிவிடுங்க. நம்மளோட ஷேப் வந்து வந்துடும். இப்போ நான் இதே மாதிரி நான் மற்ற டெக்ஸ்ட்டுக்கும் இப்போ நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். அதை நான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இனிமேல் நமக்கு வந்து இந்த ட்ரேஸ் பண்ண ஷீட் வந்து வேண்டாம், அதை நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். நம்ம ஃபுல்லாக வரைஞ்சிக்க வந்து லேயர் 5 பேக்ரவுண்டும் பிளாக் கலர், இதுவும் பிளாக் கலரில் இருக்கிறனா நமக்கு தெரியல. ஸோ இந்த கலரை மாத்திரக்கு நான் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் ஒயிட் ட்ரா பண்ணியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கலாம். நான் வந்து பிளாக் ட்ரா பண்ணதுனால திருப்பி கலர் மாற்றுறதுக்கு இந்த செட்டிங்ஸில் போய் இந்த லைட்னஸ் அப்படியே மாற்றிட்டேன்னா எனக்கு வந்து கலர் வந்து வந்துடும், மாறிடும். ஓகே, இருந்தாலும் என்னோட இந்த சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் குறைக்கலான்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போய் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இதை குறைங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைச்சிட்டு மறுபடியும் மூவ் டூல் எடுத்து இந்த பாதியை மட்டும் செலக்ட் பண்ணி நோத்தி வச்சுக்கோங்க. இந்த செலெக்ஷன் போகிறதுக்கு டீசெலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த இதோட பொசிஷன் மாற்றுறதுக்கு அதை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செலக்ட் ஆச்சுன்னா மைனஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ மூவ் டூலை கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அது எங்கே வைக்கணுமோ வச்சுக்கோங்க. நீங்கள் பொசிஷன் பார்த்து வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஓகே, அதே மாதிரி நான் வந்து இதையும் நான் வந்து செலக்ட் பண்ணி எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கிறேன். டீசெலக்ட் பண்ண டீசெலக்ட். இதையும் நான் இன்னும் கொஞ்சம் பொசிஷன் மாற்றி வச்சுக்கிறதுக்கு நான் தனியாக செலக்ட் பண்ணிவிட்டு பொசிஷன் மாற்றி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபைனல் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணோம். இந்த 2 லேயரும் இப்போ நம்ம வந்து ஒன்றா மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ 2 லேயரும் செலக்ட் பண்ணி மெர்ஜ் லேயர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து 2 லேயரும் ஒன்றா மெர்ஜ் ஆகிடும். இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. போயிட்டு இந்த அவுட்டர் க்ளோ அப்படின்றது எங்கே இருக்குன்னு பாருங்கள். அவுட்டர் க்ளோ. ஓகே, இதோட பிளெண்டிங் மோட் நார்மல்லே இருக்கட்டும்.
அண்ட் நம்ம வந்து கிரேடியன்ட் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆப்ஷனில் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கலர் மட்டும் நீங்கள் வந்து ரெட் கலர் மாற்றிக்கோங்க. ஓகே, இதில் போய் சைஸை போய் கூட வைங்க. ஓகே, ஒப்பாசிட்டி கொஞ்சம் எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோ குறைச்சிக்கோங்க. ஒப்பாசிட்டி கூடவே இருக்கலாம். இந்த ஸ்ப்ரெட்டை குறைச்சிக்கோங்க. ஓகே, இந்த ரெட் கலரை கூட நம்ம இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ரெட்டை கூட நம்ம வந்து ஆரஞ்சு டோன் இருக்க மாதிரி கொஞ்சம் ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஒப்பாசிட்டி வந்து குறைச்சிக்கோங்க. ஓகே, இப்போ சைஸ் வந்து கூட வச்சுக்கோங்க. நமக்கு இந்த கலர் வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும் ஒரிஜினலில். ஸோ கலர் ஓவர்லேயில் போயிட்டு ஃபுல்லுத்தையும் நான் பிளாக் ஆக்கிக்கிறேன். அண்ட் நமக்கு இந்த அவுட்டர் க்ளோ வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம் தோணுது. இது வந்து 0லே இருக்கட்டும். இந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒயிட் வைங்க. ஓகே, அண்ட் அவுட்டர் ஷேடோ இருக்கும் பாருங்கள், சாரி ட்ராப் ஷேடோ, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் வந்து ஒயிட் செட் பண்ணிக்கோங்க. நார்மலே இருக்கட்டும். இந்த டிஸ்டன்ஸ் 0 வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சைஸை கொஞ்சம் சட்டிலாக நமக்கு வந்து எழுத்து வந்து நல்லா தெரியுது. ஒயிட் கலர் வேண்டாம், கொஞ்சம் எல்லோயிஷ் டோனாக கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல இருக்க ஒயிட் வேணான்றவங்க இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த அவுட்டர் க்ளோவில் நம்ம வச்ச ஒயிட்டை எடுத்துகிட்டு விட்டுடலாம். ஓகே, இந்த செட்டிங்ஸ் ஓகே. ஓகே கைஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போல் நிறைய வீடியோ டியூட்டோரியல், நிறைய ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல், நிறைய டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படின்னா எங்களோட யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் இனிமேல் எப்போ வீடியோ டியூட்டோரியல் போட்டாலும் உங்களுக்கு வந்து மெயிலில் நோட்டிஃபை ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த மெயில் ஐடி சிங்காக இருக்க ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் எங்களோட எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டியூட்டோரியல் ரெக்வஸ்ட் எதுவும் இருந்தால் எங்களோட ஃபேஸ்புக் சேனலுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.